அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல எம்ஏடபிள்யூஎஸ் மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா, அஃபிஷியலா நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, வந்து நாளைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கவுன்சிலிங் நடக்குது. என்ன அப்டின்னா, நடந்து முடிந்த டிகிரி லெவல்ல உள்ள ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல முடிஞ்சு ஃபில் அப் ஆகாத வேக்கன்ஸிய இந்த 2ண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஃபில் அப் பண்ண போறாங்க. அது நாளைக்கு ஆரம்பமாகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 61 போஸ்ட் இருக்கு. இந்த 61 போஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல ஃபில் அப் பண்ணக்கூடிய போஸ்ட் 61. இந்த 61 வேக்கன்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபில் அப் பண்றதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல முடிஞ்சதிலிருந்து அந்த ஆர்டர்ல படி 111 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தேர்வு பண்ணிருக்காங்க. 111 பேருக்கு நாளை கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. காலைல 9 மணிக்கு நம்ம டிஎம்ஏ-யோட ஆபீஸ்ல. இதெல்லாம் 15ஆம் தேதி அவங்க அப்டேட் பண்ணது. ஓகேங்களா? மார்ச் 15ஆம் தேதி இந்த மாரி 61 வேக்கன்ட் ஃபில் அப் ஆகாம இருக்கு. அது ஒவ்வொரு கம்யூனிட்டில என்னென்ன பிரிவுகள்ல இருக்கு, என்னென்ன போஸ்ட்ல இருக்கு அப்படின்னு அவங்க அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இது பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் உடைய டிகிரி லெவல் போஸ்ட்ட ரிவைஸ்டு பண்ணி ஒரு ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க. அது என்னைக்குன்னா நேத்து 17/3. அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 2ண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு 15ஆம் தேதி வெளியிட்ட அந்த எவ்வளவு வேக்கன்ட் இருக்குங்கிறத அத ரிவைஸ்டு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ரிவைஸ்டு பண்ணும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அதே வேக்கன்சி தான் 61 தான், அதுல மாற்றம் இல்ல. அழைத்தவங்க எண்ணிக்கை 111 தான், அதுலயும் மாற்றம் இல்ல. 19 தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. காலைல 9 மணிக்கு, அதுலயும் மாற்றம் இல்ல. அப்ப என்ன இவங்க ரிவைஸ் பண்ணாங்க அப்டின்னா, 15ஆம் தேதி அதாவது 15ஆம் தேதி வெளியான அந்த 2ண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூப்பிட்டவங்கல்ல பிசி முஸ்லீம் அதாவது ஏஇ எலக்ட்ரிக்கல்ல பிசி பிசி முஸ்லீம் ஜெனரல்ல 2 வேக்கன்சியும், வுமன்ல 1 வேக்கன்சி இருந்துச்சு. ஏஇ எலக்ட்ரிக்கல்ல பிசி முஸ்லீம் ஜெனரல்ல 2 வேக்கன்சியும், வுமன்ல 1 வேக்கன்சி இருந்துச்சு. எம்பிசில வேக்கன்சியே இல்லாம இருந்துச்சு. இது எப்பன்னா, மார்ச் 15ஆம் தேதி 2ண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு கவுன்சிலிங் கூப்பிட்ட லிஸ்ட்ல வெளியிட்டது. பிசி முஸ்லீம்க்கு 2 வேக்கன்சி ஜெனரல்ல, 1 வேக்கன்சி வுமனுக்கு குடுத்திருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ரிவைஸ்டு பண்ணும்போது, அது எங்க மாறிடுச்சுன்னா, எம்பிசிக்கு மாறிடுச்சு. ஏஇ எலக்ட்ரிக்கல்ல பிசி முஸ்லீம் ஜெனரல்ல 2 வேக்கன்சி, வுமன்ல இருந்த 1 வேக்கன்சி, எம்பிசி எம்பிசில ஜெனரலுக்கு 2 வேக்கன்சி, வுமன்ல 1 வேக்கன்சி. இத என்ன பண்ணாங்க, மாத்தி இப்ப வெளியிட்டிருக்காங்க. அப்ப இத மாத்தி வெளியிடும்போது, இங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்க மாத்திருப்பாங்க. எம்பிசில வந்திருப்பாங்க. அப்ப நம்ம இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பிசி முஸ்லீம் இருக்குங்களா? இது 15ஆம் தேதி வெளியிட்ட ஆர்டர். இப்போ பாருங்க, 17ல எம்பிசின்னு குடுத்திருப்பாங்க. ஏஇ எலக்ட்ரிக்கல்ல. பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் என்னுடைய இது. பிசி முஸ்லீம் இது 101, 102 கோடு. நம்ம என்ன பார்க்கணும் அப்டின்னா, இந்த ஏஇ எலக்ட்ரிக்கல்ல பிசி முஸ்லீமுக்கு பிசி முஸ்லீம் ஜெனரல்ல 2 வேக்கன்சியும், வுமன்ல 1 வேக்கன்சியும் ஏஇ ட்ரிபிள் ஈக்கு இருந்துச்சு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிவைஸ் பண்ணும்போது எம்பிசில ஜெனரல் 2 வேக்கன்சியும், வுமனுக்கு 1 என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் என்னோட இது. அப்ப எம்பிசில பார்த்தீங்க அப்டின்னா, மொத்தமே 4 வேக்கன்சி தான் இருந்துச்சு. ஜெனரல்ல 4 வேக்கன்சி தான். வுமன்ல வேக்கன்சியே இல்லாம இருந்துச்சு. இப்ப ரிவைஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எம்பிசிக்கு மொத்தம் 6 வேக்கன்சி, ஜெனரல்ல வுமனுக்கு 1 வேக்கன்சி அப்படின்னு 7 வேக்கன்சி தான் கீழ ஆட் ஆயிடுச்சு. 4 பிளஸ் 3 ஆட் ஆகும்போது 7 ஆயிடுச்சு. புரியும்னு நெனைக்கிறேன். அப்ப ஏஇ எலக்ட்ரிக்கல்ல பிசி முஸ்லீம் ஜெனரல்ல 2 வேக்கன்சி, வுமன்ல 1 வேக்கன்சி மொத்தம் 3 வேக்கன்சி என்ன ஆயிடுச்சு, இது அப்படி என்ன ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயி எம்பிசிக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய டீட்டெயில். ரிவைஸ்டு பண்ணனால கண்டிப்பா என்னது உங்களுக்கு எம்பிசில உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய எம்பிசில யார் தேர்வு செஞ்சிருக்காங்க, செய்யலங்கிறதோட டீட்டெயில். வேற எதுவும் கிடையாது. இது அவங்க ரிவைஸ்டு பண்ண அந்த ஆர்டர். ஓகேங்களா? நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த டிகிரி லெவல்ல உள்ள போஸ்ட்டுக்கான 2ண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு தேர்வு செஞ்சு ரிவைஸ்டு பண்ண லிஸ்ட் தான் இப்ப நான் படிச்சிருக்கோம். நீங்க பாருங்க. உங்களுடைய ஏதாவது மாற்றம் இருந்தா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. தேங்க் யூ.